Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Innal hamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to discuss about book back question and answers of English of NIOS class 10. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்ம காணொளியில 10ஆம் வகுப்பு இங்கிலீஷ் பாடத்தோடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த வினாவிடைகள் இருக்கா இல்லையா, இதை பற்றி நம்ம ஆழமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ why this textbook solutions has to be discussed. So basically, if you are giving the question and answer in the written format, the teacher is going to present this as well as the students are going to write this in their classwork note. Why there is a need of explanation here? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகளையும் பதில்களையும் ஆசிரியர் சொல்லுவார், ஆசிரியர் காமிப்பார், அதை மாணவர்கள் எழுதி கொள்வாங்க. இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. நம்ம இதையே நம்ம விளக்கம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. The reasons are given here. First of all, if you are studying for the NIOS, this question and answer is very good practice. Okay, why it's very good practice? Because if you are able to understand the question and find the relevant answer for the question, this answer writing skills will improve the students' creative skills and these skills will improve their vocabulary. அதாவது நீங்கள் ஒரு கேள்வியை புரிஞ்சு அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதினாலே கண்டிப்பாக உங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், உங்களுடைய படைப்பாற்றல் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒகாபுலரி, உங்களுடைய சொற்களஞ்சியம், நிறைய சொற்களுக்கான அர்த்தத்தோட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இங்கிலீஷில். அண்ட் ஆல்சோ if you are discussing the solutions in a very detailed manner, okay, in exam point of view, it is very helpful because we will understand how to come at the relevant answer for that particular question. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறது அதை ஈஸியாக என்ன பண்ணால் நம்மளால் புரிஞ்சு அதை எக்ஸாமில் யூஸ் பண்ணி நம்ம நிறைய மார்க் வாங்க முடியும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டிஸ்கஷனை பண்ணுறோம். In this detailed solution, we are not only discussing the question as well as answer. Usually, you will read the question and you will write the answer. This is what the common scenario is. But here, we are giving the tip. Tip means we are showing you how to understand the question. We actually don't give you the direct understanding of question in the tip, but we are showing you how, in what way you have to approach the question, how you have to understand the question. அதாவது டிப் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கேள்வியை வாசி பார்ப்பீங்க, அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்க. இதுதான் ஒரு பொதுவாக நடைமுறையாக இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் டிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்குது. டிப்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கேள்விக்கான புரிதலை நாங்கள் தரமாட்டோம் டிப்பில். ஆனால் அந்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணி புரியணும், அந்த அப்ரோச்சை எப்படி நம்ம புரியணும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம தருவோம். Explanation also, we won't give you the direct answer. Okay, we will give you ideas how to find the relevant answer for the question. For that, we will just give some ideas. அதாவது அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா தருவோம். அதுக்கான ஆன்சரை நம்ம டைரக்டாக தரமாட்டோம். So why we have to add this tip and explanation while discussing the book back question and answers? Because this is how you have to practice to understand the question and you have to find the relevant answer for the question. ஸோ இந்த பயிற்சி மூலமாகத்தான் உங்களால் ஒரு கேள்வியை புரிஞ்சு கொள்ள முடியும், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான பதிலை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பயிற்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் ஃபியூ லெசன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், you are able to find the relevant answer for that question. So this is what the learning outcome
ஆஃப் திஸ் ப்ராக்டிஸ். ஸோ இந்த பயிற்சி எடுக்கிறது மூலமாக உங்கள்ட்ட என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா கேள்விகளையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில நீங்க தயாரிக்க முடியும் எக்ஸாம்ல. ஸோ இதுதான் நம்ம நோக்கம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் பிஸ்மில்லா. ஸோ we will start with first lesson, snake bite. Okay, so in this lesson, actually every lesson is divided into several parts. How to identify the part? Very simple. Okay, you please see the lesson. What is the in-text question part 1? Up to that, this is part 1. Understand? So in this lesson, this passage was coming under the part 1, and the remaining passage will coming under the latest next episodes. Okay, so first we will see this part of this whole lesson. ஸோ நம்ம வந்து இந்த பாடத்துடைய ஒரு முதல் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த முதல் பகுதி எப்படி பார்க்குறதுன்னு சொன்னா, இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க லெசன்ல. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 1ன்னு வரும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 2ன்னு வரும்போது செகண்ட் பார்ட். இப்படிதான் நீங்க பார்ட்டா நீங்க லெசனை படிச்சுக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ப்போம், அடுத்த பார்ட்டை அடுத்த எபிசோட நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். First, before we have to understand the question, first we have to read and understand the text of the lesson. நம்ம வந்து அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த லெசனோடைய டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் ரீட். ஒன் டே ஐ சா எ ஸ்மால் ஸ்னேக் இன் த காம்பவுண்ட். ஒரு நாள் ஒரு சின்ன பாம்பை நான் காம்பவுண்ட்ல பார்த்தேன். காம்பவுண்ட் சுவர்ல பார்த்தேன். இட் வாஸ் கிராலிங் அலோங் ஸ்லோலி. ஸோ அந்த காம்பவுண்ட் சுவரோட பக்கத்தில் அப்படி என்னாச்சு, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வென் இட் சாமி, அது மெதுவாக மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அது என்னை பார்த்த உடனே இட் மூவ்ட் அவே குவிக்லி. அது அப்படி வேகமாக என்னாச்சு, வேகமாக என்னை நகர்ந்து அப்படி போச்சு. அண்ட் ஹீட் இட் செல்ஃப் இன் அ கோகனட் ஷெல். அது வந்து ஒரு தேங்காய் சிரட்டையில் அது ஒளிஞ்சுக்குச்சு. ஐ குவைட்லி வென்ட் நியர் அண்ட் க்ளோஸ் த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல் வித் எ ஸ்டோன். ஸோ ஐ குவைட்லி வென்ட் நியர், அது பக்கத்தில் ரொம்ப குவைட்டா ரொம்ப மெதுவா போனேன். அண்ட் க்ளோஸ் த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல், அந்த தேங்காய் சரட்டைய அந்த தேங்காய் சரட்டைய ஓப்பனிங்கை நான் மூடிட்டேன். வித் அ ஸ்டோன், கல்லை கொண்டு மூடிட்டேன். தென் ஐ டுக் த ஷெல், அப்போ அந்த தேங்காய் சரட்டையை எடுத்துட்டு அண்ட் ரேன் டு கிராண்ட் மதர், அப்போ அந்த பாட்டிகிட்ட ஓடிட்டேன். லுக் கிராண்ட்மா, பாருங்க பாட்டி. ஐ கிரைட். கிரைட் மீன்ஸ் ஹியர் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் கிரையிங், அழுகிறது கிடையாது. இது வந்து shouted. So actually he is shouting towards his grandma. Look grandma, I have caught a snake. பாருங்க பாட்டி, நான் ஒரு பாம்பை பிடிச்சிட்டேன். ஸ்னேக், பாம்பா? ஆஸ்க்டு grandmother in alarm. அப்படியே பாட்டி வந்து பயந்து போய் பாம்பாங்க கேட்குறாங்க. இந்த அலார்ம் அந்த அவுட் ஆஃப் ஃபியர், அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி. she was shocked. அப்படியே அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. she cried for help. Here also cry does not means literally crying with tears. Here it's mean for shouting. So she shouted for help. Suddenly who came? Grandfather came. So grandfather came running. When he learned that I had a snake in the shell. ஸோ அவர் வந்து நான் அந்த தேங்காய் சரட்டையில் நான் பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே he snatched the shell. அவர் என்ன பண்ணாரு, பறிச்சிட்டாரு அந்த தேங்காய் சரட்டையை. அந்த பையன் பறிச்சுட்டு அண்ட் த்ரோ இட் அவே, அப்படி தூக்கி வீசிட்டாரு. the snake crawled away. அந்த பாம்பு என்னாச்சு, மெதுவாக அப்படி ஊறி போயிடுச்சு. அண்ட் disappeared behind some bushes. அப்படியே ஒரு புஷஸ், அந்த சில முட்புதர்களுக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சிருச்சு. கிராண்ட்ஃபாதர் வாண்ட் மீ நெவர் டு கோ நியர் ஏ ஸ்னேக். ஸோ அந்த தாத்தா என்ன பண்ணார், எச்சரிச்சாரு, கண்டிப்பாக பாம்புக்கு பக்கத்தில் போகக்கூடாது. பிகாஸ் ஸ்னேக்ஸ் வேர் வெரி டேஞ்சரஸ், ஏன்னா பாம்புங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சார். ஓகே, நவ் லெட் அஸ் கோ இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். we are going to see the in-text questions with a detailed solution. This is the first question. Why do you think the snake hid itself? ஏன் வந்து பாம்பு ஒளிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to understand the question. For understanding the question, here is a tip. For example, first of all, forget about this question. How to approach the question? First you have to get the direction, how to approach the question. Then only you have to come to the question and you have to start understanding the question. அதாவது இந்த கொஸ்டினை அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த கொஸ்டினை பார்க்கணும், அது எந்த அடிப்படையில் பார்க்கணும், அந்த அடிப்படையை வந்து நம்ம டிப்பில் சொல்லி தருவோம். நம்ம உதாரணத்துக்கு இமேஜின், ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. யூ ஹவ் broken யுவர் மதர்ஸ் ஃபேவரட் வேஸ். அதாவது நீங்கள் உங்கள் அம்மாவுடைய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மண் பாண்டத்தை உடைச்சிட்டீங்க. அண்ட் ஹவ் ஹிடன் இட்,
அந்த உடைச்சதை வந்து ஒளிச்சு வச்சுட்டீங்க. வாட் வுட் யூ டூ? அந்த ஒளிச்சு வச்ச பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து உங்க அம்மாட்ட உங்க தப்பா வந்து மறைக்க பார்ப்பீங்க. ஏன்னா உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு பயம். அனிமல்ஸ் டு நாட் ஸ்பீக். ஆனா அனிமல்ஸ்க்கு ஃபியர் இருந்தாலும் அதால பேச முடியாது. அண்ட் தஸ் வாட் ஹேப்பன்ஸ் when ஸ்பீச்லெஸ் அனிமல்ஸ் see ஹியூமன்ஸ். ஸோ நீங்க எப்படி உங்க தப்பை நீங்க மறைச்சு வைக்கிறீங்களோ உங்களோட பயத்தின் காரணமாக அனிமல்ஸும் பேச முடியாது. ஸோ அந்த வாயிலா ஜீவன்கள் வந்து மனிதர்களை பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஒய் did they do that? ஸோ அப்படி நடந்தா அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்க யோசிக்கணும். இந்த அடிப்படையில் யோசிச்சீங்கன்னா கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு தப்பை மறைக்கிறீங்க, உங்க ஒரு ஆளுக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான் பாம்பும் என்ன பண்ணும்? ஒருத்தருக்கு பயந்து தான் மறைஞ்சுக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் gives you the understanding of in what context it was being asked. ஸோ இந்த கேள்வியை படிச்சாலே எந்த அடிப்படையில கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் how you have to understand the question. Now let us understand the answer. How to understand the answer? Before coming to the answer, okay, so what is answer? Why? What's the reason the snake hit itself? Before coming to the answer, okay, let us see the different characteristics of such story. There are the different people in the story, the grandmother as well as grandfather apart from Raju. So what is the grandmother's reaction when she heard that he brought the snake? The grandmother cried for help, which shows that she was scared of having a dangerous snake in the house. ஸோ அந்த ஸ்னேக்கை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வந்து பயந்து போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாம்பை வந்து பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். த கிராண்ட் ஃபாதர் குவிக்லி த்ரோஸ் த ஸ்னேக் அவே. கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணாரு? உடனே என்ன பண்ணாரு? அந்த பாம்பை தூக்கி வீசிட்டாரு. விச் ஷோஸ் ஹவு ஹி பிரேவ்லி காட் ரிட் ஆஃப் எ விசியஸ் அனிமல். ஸோ எப்படி ஒரு ஆபத்தான விலங்கை வந்து தைரியமா எதிர்கொண்டு அப்புறப்படுத்தினாரு அப்படின்னு நம்ம கிராண்ட் ஃபாதரோட கேரக்டரை பார்த்தோம். ஸோ different people has different reactions in this story. Okay, so this story nicely portray the different characteristics. அதாவது இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா பல்வேறு குணங்களை அப்படி அழகான முறையில் போர்ட்ரே பண்றாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்னேக் இந்த ஸ்டோரி ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இது கிராண்ட் மதர் ரியாக்ஷன், இது கிராண்ட் ஃபாதர் ரியாக்ஷன். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் ஸ்னேக்? இப்படி தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த ரியாக்ஷன்? ஆக்சுவலி யூ ஹாவ் டு ஆன்சர். I think the snake hid itself in the coconut shell because it was scared of Raju. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா it was scared of Raju. ராஜுக்கு பயந்து தான் கோகனட் ஷெல்ல ஒளிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have to explain this. In the beginning, the snake was quietly crawling in the compound. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அமைதியாக அது பாட்டுக்கு ஊறிட்டு இருந்துச்சு காம்பவுண்டில். which shows that it was in its own leisure. இது எதை காட்டுதுன்னு சொன்னால் அதோடைய கம்ஃபர்ட் ஜோனில் அது பாட்டுக்கு ஹாயாக போயிட்டு இருந்துச்சு. த ஸ்னேக் தென் சா ராஜு. அப்பதான் அந்த ஸ்னேக் வந்து ராஜுவை பார்த்துச்சு. அண்ட் மைட் ஹவ் காட்டன் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். அப்பதான் அது பயந்துருக்கலாம். டியூ டு விச் இட் ஹிட் இட் செல்ஃப் இன் த கோகனட் ஷெல். ஸோ அதனால தான் தேங்காய் சட்டையில ஒளிஞ்சிருக்கலாம். த ஸ்னேக் மஸ்ட் ஹவ் ஹிடன் இட் செல்ஃப் இன் ஆர்டர் டு சேவ் இட் செல்ஃப் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் ஹியூமன். ஸோ மனிதர்கள்ட்ட மாற்றுறதுல இருந்து எஸ்கே தங்களை பாதுகாத்துக்கிறது தான் அது வந்து ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த ஆன்சர். So in the answer you are think if you notice these words I think, might have, must have, அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா இது வந்து in the story the snake hid itself in coconut shell. That's what given here. In the story there is no any reason listed here. அதாவது இந்த ஸ்டோரியை படிச்சு பார்த்தீங்கன்னா காரணம் கொடுக்கல. அந்த ஸ்னேக்கு ஒளிஞ்சு போச்சு தான் அந்த தகவல் இருக்கே தவிர அது காரணம் கொடுக்க. அந்த காரணம் கொடுக்காதனால யூ ஆர் கெட்டிங் யுவர் ஓன் ஆன்சர்ஸ் பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ காரணம் கொடுக்காட்டியும் உங்க ஓன் ஆன்சரை கொடுக்குறீங்க. ஆனா அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த ஆன்சரை கொடுக்குறீங்க. பாருங்க, அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி உங்களுடைய ஐ திங்க்னா அர்த்தம் உங்களுடைய கற்பனையை வச்சுதான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா அந்த ஸ்னேக்கு வந்து மெதுவா போயிட்டு இருந்துச்சு. ராஜாவை பார்த்த உடனே தான் அது வந்து ஒளிஞ்சிச்சுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஸ்னேக்கு வந்து ராஜா பார்த்தா பயம் அப்படின்னு ஸ்டோரியை பேஸ் பண்ணி உங்க ஆன்சர் சொல்லணும். ஸோ இப்படித்தான் என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரை புரிஞ்சுக்கணும். லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் ராஜா டூ வென் ஹி சா த ஸ்னேக் கோயிங் இன்டு த கோகனட் ஷெல்? ஸோ ராஜா என்ன பண்ணாரு?
when he saw the snake going into the coconut shell. ஸோ அந்த ஸ்னேக் வந்து பாம்பு வந்து அந்த கோகனட் ஷெல் உள்ள போகும்போது ராஜா என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். வி நோ தட் ராஜா வாஸ் எ வெரி எக்ஸைட்டட் யங் பாய். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும், ராஜா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆன, ரொம்ப 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 பரவசமான சின்ன பையன். ஹி ஃபவுண்ட் ஆன் அம்யூசிங் ஸ்னேக் ஹைடிங் இன் எ கோகனட் சைல். வாட் இஸ் அம்யூசிங்? என்டர்டைனிங். ஸோ ஸ்னேக் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி. அம்யூசிங்னு அர்த்தம் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு நல்லா விளையாடக்கூடிய ஒரு விளையாடுறதுக்கு தேவையான ஒரு ஸ்னேக் வந்து கோகனட் ஷெல்லுக்குள்ள மறைஞ்சதை அவர் பார்த்தாரு. ஸோ அவர் விளையாட்டுக்கு தேவையானதை தான் அவர் வந்து பார்க்குறாரு. வாட் வுட் ஆன் எக்ஸைட்டட் யங் பாய் டூ வென் ஹி சீஸ் எ ஸ்னேக்? ஸோ ஒரு நல்ல ஆர்வமான ஒரு பையன் ஒரு பாம்பை பார்த்தா என்ன நடக்கும்? அந்த அடிப்படையில் இந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, எக்ஸ்பிளனேஷன். எ ஸ்னேக் வாஸ் கிராலிங் குவைட்லி இன் ராஜூஸ் காம்பவுண்ட். ஸோ ராஜாவுடைய வீட்டில் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு மெதுவாக ஊறிட்டு இருக்கு. இந்த ஸ்னேக்ஸ் ஆர் ராஜு இட் வாஸ் டெரிஃபைட் அண்ட் இம்மிடியேட்லி ஹீட் இட் செல்ஃப் இன் கோகனட் ஷெல். அந்த ஸ்னேக் வந்து ராஜுவை பார்த்த உடனே அது பயந்து போயிடுச்சு. பயந்து போய் என்னாச்சு? பயந்து போய் தேங்காய் சரட்டையில ஒளிஞ்சுக்குச்சு. குவைட்லி ராஜு வெண்ட் நியர் த ஸ்னேக். அமைதியா ராஜு என்ன பண்ணாரு? பாம்புக்கு பக்கத்துல போய் அண்ட் க்ளோஸ் வித் மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல் வித் ஸ்டோன். அந்த கோகனட் ஷெல்லுடைய மவுத்தை வந்து ஸ்டோனை வச்சு மூடி ராஜு வந்து எடுத்துக்கிறாரு. ஹி டுக் தி ஷெல் டு ஹிஸ் கிராண்ட் மதர். அவங்க பாட்டிட்ட அந்த மூடி எடுத்துட்டு போறாரு. அண்ட் போஸ்டட் அபவுட் கேச்சிங் எ ஸ்னேக். ஒரு பாம்பை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறார். போஸ்டட்னு அர்த்தம் ரொம்ப பெருசா பேசிக்கிறாரு. ராஜு வாஸ் ஃபேஸ்கினேட்டட் பை த ஸ்னேக் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் கேச்சிங் திஸ் டேஞ்சரஸ் அனிமல். ஸோ இந்த ஸ்னேக்கால ரொம்ப வந்து பரவசமாகி அந்த டேஞ்சரஸ் அனிமல் ஒரு ஆபத்தான விலங்கை வந்து கேட்ச் பண்ணதை ரொம்ப ஒரு பெருமையாக நினைச்சாரு. ஸோ இதுதான் வந்து ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இது ஆன்சர் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ராஜு வாஸ் இன் த காம்பவுண்ட் when he saw a snake crawling there. ஓகேவா? ஸோ அந்த ஸ்னேக் வந்து ஊறிட்டு இருக்கும்போது ராஜு காம்பவுண்ட்ல தான் இருந்தாரு. ஆன் சீயிங் ராஜு த ஸ்னேக் இம்மிடியட்லி ஹீட் இட் செல்ஃப் இன் கோகனட் ஷெல். ஸோ ராஜுவை பார்த்த உடனே ஸ்னேக் பாம்பு என்ன பண்ணுச்சு? தேங்காய் சரட்டையில உடனே ஒளிஞ்சுக்குச்சு. when ராஜு saw the snake going into the coconut shell he quietly went. this is the answer. ராஜு வந்து கோகனட் ஷெல்லுக்குள்ள அந்த பாம்பு போகும் என்ன பண்ணாரு? he quietly went near it. அவர் மெதுவாக அது பக்கத்துல போனாரு. அண்ட் க்ளோஸ் த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல். அதை வந்து அந்த மூடிய அந்த தேங்காய் சட்டோடைய ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ண. எதை வச்சு க்ளோஸ் பண்ணாரு? வித் எ ஸ்டோன். ஹீ தென் டுக் த கோகனட் ஷெல் வித் எ ஸ்னேக் இன் இட் அண்ட் ரேன் டு ஹிஸ் கிராண்ட் மதர் டு ஷோ ஹேர் வாட் ஹி ஹட் காட். அந்த தேங்காய் சட்டை எடுத்துட்டு போய் அந்த பாம்புக்கு உள்ள ஒரு வச்சுக்கிட்டு தேங்காய் சட்டை போய் யார் நோக்கி ஓடுறாரு? பாட்டிக்கிட்ட ஓடுறாரு. எதுக்காண்டி? அவர் எதை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காண்டி. ஸோ இதை தான் அந்த ராஜு பண்ணியிருக்காரு. ராஜு என்ன பண்ணாரு? அந்த பாம்பாடு ஊறிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு இதை பார்த்த உடனே பயந்து போய் தேங்காய் சரட்டைக்குள்ள ஒளிஞ்சிச்சு. அந்த தேங்காய் சரட்டையை வந்து கல்லை கொண்டு மூடி பாட்டிகிட்ட ஓடி இருக்காரு. ஓடி அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறார். இதுதான் ராஜு பண்ணது. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒய் வாஸ் கிராண்ட் மதர் ஷாக்டு? ஹவு டிட் சி ரியாக்ட்? ஏன் வந்து கிராண்ட் மதர் ஷாக் ஆனாங்க? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். டிப். வாட் ஹேட் ஹேப்பன் இன் த காம்பவுண்ட்? ஸோ காம்பவுண்ட் என்ன நடந்துச்சு? வாட் ஹேட் ராஜா டன் விச் ஷாக்டு த கிராண்ட் மதர்? ஸோ கிராண்ட் மதர் ஷாக் ஆன மாதிரி ராஜா என்ன பண்ணிட்டான்? ஹவு வுட் யுவர் கிராண்ட் மதர் ரியாக்ட் இஃப் தே சா த சேம் திங் இன் யுவர் ஹேண்ட்? ஸோ ராஜாவோட கையில் என்ன இருந்துச்சோ அதை வந்து உங்க பாட்டி பார்த்தா உங்க பாட்டி எப்படி ரியாக்ட் கொடுப்பாங்க? த சேம் ரியாக்ஷன் வாஸ் கிராண்ட் மதர்ஸ். உங்க பாட்டி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அதே ரியாக்ஷன் தான் அவங்களுடைய கிராண்ட் மதரோட ரியாக்ஷனும் இருக்கும் அப்படின்னு நீங்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லெட் அஸ் see the explanation for the answer. Actually, Raju had seen a snake crawling in his compound and had caught it. ராஜுவை பொறுத்த வரைக்கும் பாம்பு ஊறிக்கிட்டு இருந்தா பார்த்தாரு. திரும்ப அதே கதை தான். ஸோ அதே கதையாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதை எப்படி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அதுக்கான டைரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஓகேவா? இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ நம்ம எதுக்கு போகிறோம்? இதை நம்ம பயிற்சி பண்ணி பார்த்து ஒரு கொஸ்டினுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும், அதை ஆன்சர் எப்படி புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி உருவாக்கணும். இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தா தான் உங்களால் எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ராஜு வந்து பாம்பை பார்த்தாரு. ராஜு ஹேட் சீன் எ ஸ்னேக் கிராலிங் இன் ஹிஸ் காம்பவுண்ட் அண்ட் ஹேட் காட் இட். அதை பிடிச்சாரு. ஹி யூஸ்ட் ஹிஸ் ஸ்மார்ட்னஸ் டு
க்ளோஸ் த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல். அவர் வந்து அவருடைய புத்தி, அவருடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி அந்த கோகனட் ஷெல்ல மவுத் வந்து க்ளோஸ் பண்றாரு. த ஸ்னேக் வாஸ் ஹைடிங் இன் வித் எ ஸ்டோன். அந்த ஸ்டோனால அந்த கோகனட் ஷெல் வந்து என்ன பண்றாரு, மூடி அதை கொண்டு வராரு. ஹீ தன் டுக் திஸ் கோகனட் ஷெல் வித் அ ஸ்னேக் இன் இட் டு ஹிஸ் கிராண்ட் மதர். ஸோ அந்த பாம்போட சேர்த்து இந்த தேங்காய் சரட்டையை அவங்க பாட்டிட்டு கொண்டு வராரு. அண்ட் ப்ரௌட்லி ஷோ இட் டு ஹிஸ் கிராண்ட் மதர். அதை பெருமையா காமிக்கிறார். ஹி வாஸ் ஃபேஸ்கினேட்டட் பை ஹிஸ் ஹண்ட் அண்ட் வாஸ் ப்ரவுட் ஆஃப் த டேஞ்சரஸ் ஸ்னேக் ஹி ஹட் காட். அவருடைய வேட்டையை வந்து பெருமையப்படுத்திக்கிறாரு. அவர் வந்து அவர் பிடிச்ச அந்த ஆபத்தான பாம்பையும் பெருமையை நினைச்சுக்கிறாரு. அப்பான் ஹியரிங் தீஸ் கிராண்ட் மதர் வாஸ் ஷாக்டு. இதை கேட்ட பிறகுதான் கிராண்ட் மதர் என்ன பண்றாங்க, ஷாக்டு அண்ட் சி கிரைடு ஃபார் ஹெல்ப். அவங்க அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க. சி கால்டு ராஜூஸ் கிராண்ட் ஃபாதர் ஃபார் ஹெல்ப். அவங்க என்ன பண்ணாங்க, ராஜுவோடைய கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் கூப்பிடுறாங்க. ராஜூஸ் கிராண்ட் ஃபாதர் தென் த்ரோ த ஸ்னேக் அவே அண்ட் வாண்ட் ராஜு டு நெவர் கோ நியர் எ ஸ்னேக் பிகாஸ் ஸ்னேக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அண்ட் பாய்சனஸ். ஸோ ராஜு என்ன பண்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. இனிமேல் நீங்க பக்கத்துல போகக்கூடாது, ஸ்னேக் பக்கத்துல போகக்கூடாது, ஏன்னா ஸ்னேக்குங்கிறது டேஞ்சரஸ் அண்ட் பாய்சனஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஓ, வாட் இஸ் த ஆன்சர்? When Raju saw a snake in the compound, he quietly caught it in a coconut shell and took it to his grandmother. On learning that there was a real snake in the coconut shell in Raju's hand, grandmother was alarmed. Grandmother was shocked because there was a snake captured in a coconut shell in Raju's hand. She was scared and she cried for help. அதாவது ராஜு வந்து ஸ்னேக்கை பார்த்த உடனே அதை மெதுவா மூடி பாட்டிட்டு எடுத்து வராது. அவர் கையில் இருக்கிறது, அந்த தேங்காய் சாட்டை இருக்கிறது உண்மையான பாம்புன்னு தெரிஞ்ச உடனே கிராண்ட் மதர் வாஸ் அலார்ம்டு. கிராண்ட் மதர் பயந்துட்டாங்க. கிராண்ட் மதர் வாஸ் ஷாக்டு, அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குது ஸ்னேக். அவங்க பயந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. இதான் அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இமேஜின், நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, யூ ஆர் ராஜாஸ் கிராண்ட் ஃபாதர். நீங்க தான் ராஜாவுடைய தாத்தா. ராஜா பிரிங்ஸ் ஹோம் எ ஸ்னேக். அவர் வந்து வீட்டுக்கு வந்து பாம்பு எடுத்துட்டு வராரு. ஹவு டு யூ திங்க் யூ வுட் ரியாக்ட்? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், ஹவு வுட் யுவர் கிராண்ட் ஃபாதர் ரியாக்ட் இஃப் யூ ப்ரோட் எ ஸ்னேக் ஹோம்? அதாவது நீங்க எப்படி இருப்பீங்களோ அது வந்து உங்க கிராண்ட் ஃபாதருடைய ஜீன்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்க கிராண்ட் ஃபாதர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, அப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் எக்ஸ்பிளனேஷன்? இன் த ஸ்டோரி ஸ்னேக் பைட் வி saw that ராஜா காட் ஏ ஸ்னேக் ஃப்ரம் த காம்பவுண்ட். ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து ஒரு பாம்பை பிடிச்சிட்டாரு. ஹி க்ளோஸ்டு த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல். த ஸ்னேக் வாஸ் ஹைடிங் இன் இட் அண்ட் டுக் இட் டு ஹிஸ் கிராண்ட்மதர் டு ஷோ த ஹேர் த கேட்ச். அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த கோகனட் ஷெல்லை வந்து மூடி அதை பாட்டிட்டு எடுத்துட்டு போறாரு. அப்பான் நோயிங் தட் தெர் வாஸ் ஸ்னேக் இன் த கோகனட் ஷெல், கிராண்ட்மதர் வாஸ் டெரிஃபைட், அலார்ம்ட் அண்ட் ஷாக்டு. இதை தெரிஞ்ச உடனே கிராண்ட்மதர் ரொம்ப பயந்து அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. சி cried for help and hearing her cry, ராஜூஸ் கிராண்ட்ஃபாதர் கேம் டு சி வாட் வாஸ் ராங். ஸோ அவங்க கூப்பிட்ட உடனே தான் ராஜுவோடைய கிராண்ட்ஃபாதர் வந்து அதை கேட்டுட்டு என்ன நடந்துச்சு, என்ன தப்புன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வராரு. when he came to know that there was a captured snake in ராஜாஸ் hand. அதாவது அந்த ராஜாவுடைய ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்னேக், கேப்சர் பண்ண ஸ்னேக் தான் இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்ச உடனே he immediately snatched the coconut shell. ஓகேவா? அந்த தேங்காய் சிரட்டைய உடனே பறிச்சுக்கிட்டு அண்ட் த்ரோ இட் அவே, அதை அப்படியே வீசினாரு. ஹி வாண்ட் ராஜா டு நெவர் கோ நியர் எ ஸ்னேக் பிகாஸ் ஸ்னேக்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஸோ என்ன பண்ணாரு, ராஜா வந்து அறிவுறுத்தினாரு, வார்னிங் பண்ணாரு, பாம்புக்கு பக்கத்துல போகக்கூடாது, ஏன்னா பாம்புங்கிறது நம்ம ஆபத்தானது அப்படின்னு. Now let's go to the answer. So if I was Raja's grandfather and if Raja brought home a snake, my reaction would be quite similar to what happened in the story. ஸோ நான் வந்து ராஜா கிராண்ட்ஃபாதராக இருந்தாலும் ராஜா ஸ்னேக் கொண்டு வந்தா என் ரியாக்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஐ வுட் இமிடியட்லி டேக் த கோகனட் ஷெல், த்ரோ இட் ஃபார் அவே ஃப்ரம் த ஹவுஸ். நான் உடனே அந்த கோகனட் ஷெல் எடுத்து என்ன பண்ணுவேன், தூக்கி வீசிடுவேன், வீட்டுக்கு ரொம்ப தூரமாக தூக்கி வீசிடுவேன். ஐ வுட் தென் வார்ன் ராஜா ஆஃப் ஸ்னேக்ஸ் அண்ட் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஸ்னேக்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அனிமல்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், ராஜா வந்து வார்னிங் பண்ணி ஏன் ஸ்னேக்ஸ் வந்து ஆபத்தானது நான் புரிய வைப்பேன். ஐ வுட் தென் டேக் ராஜா டு ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் ஹிம் ரொட்டீன் செக்அப் இன் ஆர்டர் டு பி ஷியர் தட் ராஜா வாஸ் சேஃப். ஸோ ராஜா வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போவேன், அடிக்கடி செக்அப் பண்ணுவேன், ஏன்னு சொன்னா ராஜா வந்து சேஃபா இருக்காருன்னு செக்அப் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ஆன்சர். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கம் டு த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆல்சோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஓகே, த ஸ்னேக் hid under a stone. Is it true or false?
ஸோ ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு அடியில் மறைஞ்சிருச்சு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? லெட்ஸ் see the explanation. The snake was crawling along slowly in ராஜாஸ் காம்பவுண்ட். ராஜாவுடைய காம்பவுண்ட்ல ஸ்னேக் வந்து மெதுவா ஊறிட்டு இருந்துச்சு. அப்பான் சீயிங் ராஜா இட் மூவ்ட் அவே குவிக்லி அண்ட் ஹிட் இட் செல்ஃப் இன் கோகனட் ஷெல். ராஜாவை பார்த்த உடனே தான் அது உடனே தாண்டி போய் அது தேங்காய் சரட்டையில ஒளிஞ்சுக்குச்சு. அப்ப தேங்காய் சரட்டையில ஒளிஞ்சுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா? உண்மையான விஷயம். ஆனா ஸ்டோன்ல ஒளிஞ்சுக்குதா? நீங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? த ஸ்னேக் ஹீட் அண்டர் எ ஸ்டோன். ஸ்டோனுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த ஸ்டோரியில கோகனட் ஷெல்ல தான் பாம்பு ஒளிஞ்சிருக்கு. ஸோ வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர்? த கிவன் ஸ்டேட்மெண்ட் த ஸ்னேக் ஹீட் அண்டர் எ ஸ்டோன் இஸ் ஃபால்ஸ் பிகாஸ் த ஸ்னேக் ஹீட் அண்டர் எ கோகனட் ஷெல். Let's see the next question. Raja was very excited to see the snake. So first you have to understand the question. ஸோ பாம்பை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயினா, ரொம்ப பரவசமானா அப்படின்னு பார்க்குறோம். Let's see the explanation for the answer. So we see that when the snake which was crawling in the compound hid itself from seeing Raja. ஸோ பாம்பு வந்து மறைஞ்சுக்குச்சு ராஜாவை பார்த்த உடனே. The snake hid itself in coconut shell. ஒரு தேங்காய் சரட்டையில ஒளிஞ்சுக்குச்சு. ராஜா then slowly went near the shell and closed its mouth with a stone. ராஜா வந்து அது மெதுவா போய் அந்த மவுத் அந்த ஓப்பனிங்க ஸ்டோன் வச்சு மூடினாரு. திஸ் இஸ் ஹவு ஹி ஸ்மார்ட்லி காட் த ஸ்னேக். இப்படிதான் என்ன பண்ணாரு? அந்த ஸ்னேக்கை பிடிச்சாரு. ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஷோ தி ஸ்னேக் டு ஹிஸ் கிராண்ட்மதர். அவர் வந்து அந்த பாம்பை வந்து காமிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனாரு. ஸோ வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர்? எஸ், த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பிகாஸ் ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு see த ஸ்னேக். Raja's grandparents were very worried to see the coconut shell with a snake in it. ஸோ ராஜாவுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன், எதுக்கு கவலைப்பட்டாங்க? டு see the coconut shell with a snake in it. ஸோ ஒரு தேங்காய் சரட்டையில பாம்பை பார்த்ததை வச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க ராஜாவுடைய தாத்தா பாட்டி. இது உண்மையா பொய்யா? What's the explanation for this answer? When Raja caught the snake in the coconut shell and got it to his grandmother, she was alarmed and shocked. This was the reaction of the grandmother. அவங்க ரொம்ப பயந்து போனாங்க, ரொம்ப அதிர்ச்சியானாங்க. She cried for help, and hearing her cry, grandfather immediately came out. When he got to know that Raja had a snake in the coconut shell, he snatched it from Raja's hands and threw it away. They were very worried as Raja had a very dangerous snake in a coconut shell. They were worried as it was dangerous and Raja could have been bitten by it. அதாவது அதை பார்த்த உடனே கிராண்ட்மதர் என்ன பண்றாங்க? சி cried for help. அவங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே கிராண்ட்ஃபாதர் வராரு. வந்து அதை தூக்கி வீசிடுறாரு. தூக்கி வீசின உடனே எதுக்கு கவலைப்படுறாங்க? ராஜா வந்து அந்த தேங்காய் சட்டையில ரொம்ப ஆபத்தான விலங்கு வச்சிருக்காரு, அதை பத்தி கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்கன்னா, அது ரொம்ப ஆபத்தானது. இட் வாஸ் டேஞ்சரஸ் அண்ட் ராஜா குட் ஹவ் பீன் பிட்டன் பை இட். ராஜா அதெல்லாம் கடி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரியாடுறாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. த கோகனட் ஷெல் broke and the snake crawled away. ஸோ தேங்காய் சரட்டை உடஞ்சி ஸ்னேக் வந்து அப்படி ஊர்ந்து போச்சு. இது உண்மையா பொய்யா? This statement is not given in the textbook. Textbookல இந்த ஸ்டோரியில் இது கிடையாது. But you have to analyze the text to find whether it is true or false. When grandfather threw the shell away, the snake crawled away and disappeared behind some bushes. அதாவது கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாரு? அதை தூக்கி வீசினாரு. அந்த தேங்காய் சரட்டைய தூக்கி வீசின உடனே ஸ்னேக் வந்து அப்படி ஊர்ந்து போய் மறைஞ்சிருச்சு. இது உண்மையா பொய்யா? எஸ், இட்ஸ் ட்ரூ பிகாஸ் த கோகனட் ஷெல் broke. அதை தூக்கி வீசுறதுனால கோகனட் ஷெல் உடஞ்சிருக்கும், ஸ்னேக் என்ன இருக்கும்? ஊர்ந்து மறைஞ்சிருக்கும். So let us learn new words. This is the second topic of this first part. So in this, how you are going to learn new words? You are going to find the words from the passage. அதாவது நம்ம ரீட் பண்ணோம்ல, அந்த பேசேஜ்ல இருந்து you have to find the words which mean the opposite of the following words. ஸோ அந்த வேர்ட்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோடைய ஆப்போசிட்டில் கண்டுபிடிக்கிறதா என்னது? நியூ வேர்ட்ஸ். ஓகேவா? ஃபார். ஸோ இந்த ஃபாருங்கிற இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபார் இன் த கிவன் பேசேஜ்? Explanation. What is antonyms? Antonyms are opposites of the word. So if there is any opposite of any word, it is called as antonyms. Example, antonym of happy is sad. So happy க்கு opposite என்னது? sad. அப்ப happy உடைய antonym தான் sad. Okay, so what's the answer?
Antonym of the word far is near. Okay, so here it's not appeared, it's far. ஸோ ஃபார்னா ரொம்ப தூரமானது, நியர்னா பக்கமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஓப்பன்ட். ஸோ வாட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் திஸ் வேர்ட் ஓப்பன்? எக்ஸ்பிளனேஷன். ஆண்டனி மீன்ஸ் ஆப்போசிட். வாட்ஸ் த ஆண்டனிம் ஆஃப் ஹாப்பி? இஸ் சேட். ஸோ வாட்ஸ் த ஆன்சர்? Opened means closed. So this is the antonym of the word opened. Appeared. So what is the opposite of appearing? What is appearing means what? Coming in front of someone suddenly. அதான் appearedனா தோன்றினார். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அதான் இது appeared. What's the explanation for this answer? Antonym means what? Opposite. So antonym of happy is sad. So what's the answer? Antonym of the word appeared means disappeared. ஸோ முன்னாடி வராருன்னு அர்த்தம், திரும்ப முன்னாடி வரல, அவர் வந்து காணாம போயிடுறாரு. ஸோ தோன்றினார், காணாம போயினார் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ். ஸோ வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஆல்வேஸ்? ஆல்வேஸ் மீன்ஸ் ஃபார் எவர், எப்பவுமே. ஸோ ஆண்டோனிம் மீன்ஸ் ஆப்போசிட். ஓகே, த சேம் எக்ஸாம்பிள். ஹாப்பி ஆஃப் த ஆண்டோனிம் இஸ் சேட். வாட்ஸ் ஆன்சர்? ஆல்வேஸ்க்கு ஆப்போசிட் நெவர். ஓகே, எப்பவுமே, எப்பவுமே கிடையாது. ஓகேவா? So and match the words with column A and column B. Actually you have to match these opposites quietly. What is that? Yes, nicely. ரொம்ப சாஃப்டா பேசினாரு, ரொம்ப சத்தமா பேசினாரு. ஸ்லோலி, குவிக்லி, மெதுவா ரொம்ப வேகமா. வெண்ட், கேம், போனார் வந்தார். டேஞ்சரஸ், ஹார்ம்லெஸ், ஆபத்தானது, ஆபத்தே இல்லாதது. So in this way we have to understand the question and find out the answer. So with this we conclude this lesson. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.